சொல்லிட்டு போறாங்க மீன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. நான் தான் சொன்னேன் மீன் நல்லா தான் இருக்குது. இல்ல அவங்க போட்டு போவாங்க. ஏமா சரி 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 ஓலே போட எதுவுமே மீன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லையா மீன் ஃபுல்லா ஐஸ் மீன் தான். மீன்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது, ஐஸுக்கு தான் வரும். என்ன பண்ணா நாளைக்கு வைக்கிற மீன்லாம் கழுவிட்டு மசாலா போட்டு உள்ளே ஏற்றிருங்க. எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இதில் பீஸெல்லாம் வச்சுருங்க. இப்போ கூட நம்ம போடணும்னா உடனே கழுவிட்டு மசாலா போடணும். அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடல் இருக்குங்களா, அந்த இறையால தான் இவ்வளோ காரணம். வேலையே மீன் வெட்டுறது கூட வேலை கிடையாது, சுத்தம் மட்டும் தான் வேலையே. எவ்வளோ நேரம் வீட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டு கழுவிட்டு உடனே மசாலா போடணும். அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா நீங்கள் ஐஸ் போட்டுக்கணும். எங்களுக்கு சரி கவர் பிடிங்க உடனே பீசில் வச்சுருங்க. இந்த மீன் தலையை விட்டு எண்டு போடாத, எண்டு எடுத்துரு. இதெல்லாம் ஒரு நேரத்தில் தோலோடு சாப்பிட்டு தான், இதெல்லாம் தோலோடு சாப்பிட்டு தான். இப்போலாம் தோல் எடுத்துடுறாங்க. ஏன்னா இப்போ சாப்பிடும் போது தோல் எடுத்துட்டு தான் சாப்பிடணும். இது ரொம்ப ரஃப்ல இது. ஆமாம், இது முதல்ல அப்படி தான் வெட்டிட்டு இருந்தான். இப்போ எடுத்து சாப்பிட்றாங்க. ஃப்ரை பண்ணும் போது முறுமுறுன்னு ஆகுது. தோல் மசாலா ஏற மாட்டேங்குது, மசாலா ஏற மாட்டேங்குது. வாங்க சூட மீன் எப்படி விடலாம், குழம்பு விட்டுவா.
நல்லா தான் போடலாம். அதுக்கு தனியாக அந்த வயிறு பீஸ் எல்லாம் குழம்பு தான். அது 2 தனியாக ஒன்றா இருக்குயா. சரி வாங்க. ஒரே மீன் தலையானது 2 தனியாக இருக்கு.